இஷ்யூஸ் நிறைய பேசியிருக்காரு. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், டிஎன்பிசி கொலாப்ஸ், தமிழ்நாட்டுக்கு டிஜிபி அப்பாயிண்ட் ஆகாதது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பேசியிருக்காரு. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இரு காப்பா. அது யாருக்குமே விதிக்காத விதிகளை, நிபந்தனைகளை காவல்துறை தொடர்ந்து விதிக்கும். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. 84 விதிமுறைகள்லாம் போட்டீங்கன்னா எவன் வந்து அதுல வந்து கூட்டத்துக்கு வருவான்? எப்படி வருவாங்க? ஒரு நியாயம் வேணாமாடா? செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு கூட்டத்துல படாத பாடுபட்டு அனுமதி வாங்கும்போது சொன்னது 84 விதிகளை போட்டிருக்காங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இந்த அரசு காவல்துறை விதிப்பது என்பது விஜயை பார்த்து திமுக எந்த அளவுக்கு அஞ்சி நடுங்குகிறது என்பதற்கான ஒரு உதாரணம் தான் நான் பாக்குறேன். பயத்துல நடக்குதுப்பா. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா மண்ண பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. விசில புடிங்கி வைக்கிறான் சேப்பாக் ஸ்டேடியத்துல. பிசிசிஐயும் ஐசிசியும் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, அது ஸ்டேட் கவர்மெண்டோட வேலைன்றாங்க. ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். விசில புடுங்குற அளவுக்கு அரசுக்கு வந்து புத்தி கெட்டு போகுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்க? கேலி கூத்து இல்லையா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். தூய்மை பணியாளர் விசில் அடிக்கக்கூடாது, நாளைக்கு பஸ் கண்டக்டர்ஸ் விசில் அடிக்கக்கூடாது, அவங்களுக்கு மெகாஃபோனை கொடுத்துருவானுங்க. கேலி கூத்தின் உச்சம் இது. காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். பக்கம் விஜயை பார்த்து காப்பி அடிக்கிறது, அப்படியே ரேம்ப்ல நடந்து போனா இவங்களும் நடந்து போறது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. துண்டை போட்டுக்கிட்டா இவங்களும் துண்டை போட்டுக்கிறது. இந்த கில்லாலங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும். எங்க அண்ணன் லேசா நீ பண்ணின. இன்னொரு பக்கம் விஜயோட சின்னத்தை விசில வந்து ஊத விடாம தடுக்கிறது. இதெல்லாம் வந்து சீப்பை ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்றுன்றது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? பாக்கம் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே வந்து கதிகலங்க வச்சிருக்குது. குறிப்பா திமுக வந்து அச்சத்தில் உறைந்து இருக்கிறது. செஞ்சா பித்தம் தெளிவுன்ற கதை தான் திமுக கதை. அதனாலதான் இன்னைக்கு 5000 ரூபாய் வரைக்கும் எல்லாம் போட்டதெல்லாம் வந்து விஜயால வந்த வேணதான், வேற ஒண்ணும் கிடையாது. மாநிலத்துக்குன்னு ஒரு முழு நேர டிஜிபியை போட முடியல, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம்னு பாயிண்ட்ஸை வந்து நெயில் டவுன் பண்ணி ஆணி அடிச்ச மாதிரி தான் அவர் பேசுறாரு. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்.